أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله. الصلاة والسلام على رسول الله. ربنا زدنا علما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. يا فتاح. اللهم إني عبدك وابن عبدك وابن أمتك ناصية بيدك ماض في حكمك عدل في قضاءك. أسألك بكل اسم هو لك سميت به نفسك أو أنزلته في كتابك أو علمته أحدا من خلقك أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن ربيع قلبي ونور صدري وجلاء حزني وذهب همي. يا الله، யா ரப்பே, யா ரஹ்மானே, யா ரஹீமே, உன்னுடைய இந்த வேதத்தை எங்கள் உள்ளத்திற்கு வசந்தமாக தந்தருள் யா அல்லாஹ். எங்கள் பார்வையின் ஒளியாக ஆக்கி அல்லாஹ். எங்கள் கவலையை அகற்றக்கூடியதாக்கி, உங்கள் துக்கத்தை போக்கக்கூடியதாக்கி, எங்களுக்கு கிருபை செய்வாயாக யா அல்லாஹ். கேட்டபடி அமல் செய்யக்கூடிய மக்களாகவும் பிற மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களாகவும் எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம தொடர்ந்து சூரா த்வாஹா தஃப்சீர் குர்ஆன் ஓதுறது, தர்ஜுமா, தஃப்சீர் எல்லாம் பார்த்து வரோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது 55 வசனங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். இன்னைக்கு 57வது வசனத்தை வந்து நம்ம பார்க்க போறோம். இதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மூசாவே, உமது சூனியத்தால் நீர் எங்களை எங்களது பூமியிலிருந்து வெளியேற்றத்தானே எங்களிடம் வந்துள்ளீர் என்று அவன், யாரு, ஃபிரௌன் கேட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இவ்வளவு அழகான விஷயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அதாவது வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து தான் வந்து ஒரு இறை தூதர்ங்கிறதுக்கு சான்றா சில அற்புதங்களை செய்து காட்டினாங்க. ஆனாலும் அந்த கொடுங்கோல் மன்னனான இந்த ஃபிரௌன் என்ன செய்யறான்னு சொன்னா, அந்த விஷயத்தை திசை திருப்புறதுக்காக, சரி நீங்க 2 பேரும் அல்லாஹ் இடத்துல வந்து தூதர்னு சொல்றீங்க, நாங்க ஏற்றுக்கொள்ளாட்டி எங்களுக்கு தண்டனைன்னு சொல்றீங்க, அப்ப முன்னோர்களுடைய கதி, நமக்கு முன்னாடி வாழ்ந்து மரணிச்சாங்கல்ல, அவங்களுடைய நிலைமைகள் என்ன அப்படின்னு சொல்லி அவன் திசை திருப்ப ஆரம்பிக்கிறான். நீ செஞ்சது அது மட்டும் இல்ல, நீ இப்ப எங்கள்ட்ட அத்தாட்சி கொண்டு வந்திருக்கே, அதெல்லாம் சூனியம். எங்களாலையும் சூனியம் செய்ய முடியும். அதுக்கு ஒரு நாளை இடத்தை தயார் பண்ணு, நம்ம 4 தேதியெல்லாம் குறிச்சுக்கலாம். அங்க வந்து உன்னுடைய சூனியத்தை வெல்லக்கூடிய அளவுக்கு எங்களாலையும் சூனியம் செய்ய முடியும், பாப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்திய உயர்ந்தவனாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஃபிரௌனுக்கும் என்ன பேச்சுவார்த்தை நடக்குங்கிறத இந்த முதல் வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். சொல்லிட்டு ஃபிரௌனுக்கு முன்பா மூசா அலைஹிஸ்ஸலாம் பெரிய அற்புதத்தை நிகழ்த்தி காட்டுறாங்க. அதாவது உங்க கையில இருக்க தடிய கீழே போடுறாங்க, அது பெரிய பாப்பா மாறுது. தன்னுடைய கைய விழா பக்கத்துல அந்த பாக்கெட்டுக்குள்ள வச்சுட்டு வெளியே எடுக்கிறாங்க. அது எந்த ஒரு குறையுமே இல்லாம அழகான முறையில இப்படி பிரகாசமா பிரகாசிக்குது. ஆனாலும் இது எல்லாத்தையும் பார்த்து அவங்க என்ன செய்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட வந்து ஃபிரௌன் சொல்றான், இது மிகப்பெரிய சூனியம். இதன் மூலம் நீங்க எங்களை கவர்ந்து எங்கள் மக்கள் மீது ஆதிக்கம் செலுத்தி எங்களுடைய ஆட்சியை விட்டு அகற்றத்தானே நீங்க வந்திருக்கீங்க. இந்த மாதிரி நீங்க இந்த சூனியங்களை எல்லாம், பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் செஞ்சு காமிச்சா மக்கள் எல்லாம் உங்க கூட சேர்ந்து வந்துருவாங்க. எங்களை விட அதிகமான எண்ணிக்கையில உங்கள்ட்ட மக்கள் எல்லாம் வந்து சேர்ந்துருவாங்க. அப்படிங்கிறதுக்காகத்தானே நீங்க இந்த இதெல்லாம் செஞ்சு காட்டுறீங்க. அது மட்டும் இல்ல, நீங்க இதுக்காகத்தான் திட்டமிட்டு இருக்கீங்க. உங்களோட திட்டம் பழிக்காது. ஏன்னு சொன்னா, உங்களை மாதிரி சூனியம் செய்யக்கூடிய சூனியக்காரங்க எங்க கிட்ட நிறைய பேர் இருக்காங்க. அதனால இந்த நிலை, நீங்க இந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட வந்திருந்தீங்கன்னா அது உங்களை ஏமாத்தத்தான் செய்யும். நீங்க ஏமாற வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்திய இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். இந்த 57வது வசனத்துல, மூசாவே, உங்க சூனியத்தால் நீர் எங்களை பூமியில இருந்து வெளியேற்றத்தானே இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஃபிரௌன் கேட்டான் அப்படிங்கிற ஒரு செய்திய. அடுத்த வசனம், فَلَنَأْتِيَنَّكَ بِسِحْرٍ مِثْلِهِ فَاجْعَلْ بَيْنَنَا وَبَيْنَكَ مَوْعِدًا لَّن نُخْلِفَهُ وَنَحْنُ وَلَا أَنْتَ مَكَانًا سُوًى. இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான், இத போன்ற சூனியத்தை உம்மிடம் நாமும் உறுதியா கொண்டு வருவோம். எனவே எனக்கும் உமக்கும் இடையில
ஒரு மையமானதொரு இடத்துல நம்ம சந்திப்பதற்கு நாள் குறிப்பீராக இதை நாங்களோ நீரோ மீறக்கூடாதுன்னு சொல்றோம். அதாவது நீங்க சூனியத்தை செஞ்சு காட்டி மயக்கி மதிமயக்கி ஆளுகள் கூட்டத்தை பெருசா சேர்த்து நம்மள ஆட்சி அதிகாரத்தை விட்டு விளக்கிட்டு நீங்க தானே பிடிக்கலாம்னு வந்திருக்கீங்க. இந்த சூனியம் மாதிரி நம்மள்ட்ட சூனியம் செய்யறவங்க எக்கச்சக்கமா நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்களும் நாமளும் ஒரு மையமான எல்லாரும் நின்று பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல அந்த போட்டியை வச்சுக்கிறோம். அதுக்கு நாளை குடிங்க அப்படி. ஆனா அந்த நாள்ல பயந்து போய் நீங்க வராம இருந்துடக்கூடாது. அப்ப நீங்களும் நானும் இந்த ரூலை மீறக்கூடாதுன்னு அவன் சொல்றான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அவன் பேசின ஒவ்வொரு பேச்சையும். சுப்ஹானல்லாஹ். அதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க 59வது வசனம், கால மொய்துக்கும் யோம ஜீனதி வஐஹ்ஷரன் நாஸ துஹா. ஓகே, வச்சுக்கலாம், போட்டியை வச்சுக்கலாம், பந்தயத்தை வச்சுக்கலாம், வரீங்களா பாப்போமே அப்படின்னு சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அது ஒரு பண்டிகை நாள உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு நாளாகும். மக்கள் முற்பகல்ல ஒன்று திரட்டப்பட வேண்டும் சொல்றாங்க. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க, அது ஒரு பண்டிகை நாளா இருக்கட்டும், ஒரு பெருநாளா இருக்கட்டும். அப்பதான் மக்கள் வேலையெல்லாம் இல்லாம எல்லாம் ஒரு இடத்துல வீட்டுல இருப்பாங்க. வேலைகளுக்கெல்லாம் போவாங்கல்ல, அப்படி எல்லாம் போகாம எல்லாரும் ஒரு இடத்துல இருப்பாங்க. அந்த நாள்ல நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்க பேசின விஷயங்களை சொல்லி காட்டாங்க. அப்போ இங்க நமக்கும் உங்களுக்கும் இடையில ஒரு மையமான இடத்துல சந்திக்க ஒரு நாளை குறிப்பிடுங்கன்னு அவங்க சொன்ன அந்த நாளும் நம்ம 2 பேரும் ஒண்ணு சேருவோம். சூனியத்தால் எங்களிடம் இருந்து நீங்க எதிர்த்து பேசவே முடியாது அப்படின்னு சொல்ல நேரத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க, அது ஒரு பண்டிகை நாளா நிர்ணயிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த அவங்க 59வது வசனத்தை சொல்லி காட்டலாம். அப்போ அந்த குறித்த நாள் அனைத்து மக்களும் தன்னுடைய வேலையிலிருந்து ஓய்வு பெற்று எல்லாரும் ஒன்று கூட கூடிய அந்த ஒரு பண்டிகை நாளா இருந்தா நல்லா இருக்கும். அப்பதான் மக்கள் எல்லாருமே அல்லாஹ்வுடைய ஆற்றலையும் நபிமார்களுடைய அற்புதங்களையும் நேரில பார்க்க முடியும். அது மட்டும் இல்ல, சூனியம்ன்று சொல்லக்கூடியது இருக்குல்ல, நீங்க சொல்றீங்கல்ல சூனியம், அந்த சூனியம்ங்கிறது நபித்துவ அற்புதத்தை எதிர்கொள்ள முடியாது. நபித்துவத்துக்கு தூதர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்த முஅஜிஸா அற்புதங்கள் இருக்கே, அது வேற. அப்போ அததான் இந்த இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அந்த நபிமார்களுக்கு கொடுத்த அற்புதத்தை அந்த சூனியத்தால எதிர்கொள்ள முடியாது, அது அழிந்து போகும். அத கண் கூட மக்கள் பார்ப்பாங்க. அதனால ஒரு பண்டிகை நாள்ல, ஒரு விழா காலங்கள்ல நம்ம அதை வச்சோம்னா எல்லா மக்களும் வீட்டுல இருந்து பார்ப்பாங்க. அதனால மக்கள் அனைவரும் முற்பகல்னா சூரியன் உதிச்சதுல அந்த பகல் நேரம், அந்த நேரத்துல நம்ம ஒண்ணு சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அதான் அந்த பகல் பகுதியில மக்கள் ஒண்ணு கூடணும். அந்த நேரம் மக்களுக்கு ஒரு தெளிவான வெளிப்படையான ஒரு விளக்கமான நேரமா அது அமையும். பொதுவாவே நபிமார்களுடைய நடவடிக்கை இது மாதிரிதான் இருக்கும். ஒளிவு மறைவோ மூடு மந்திரமோ இல்லாம ஒரு வெளிப்படைவா தெளிவா அழகா அவங்க சொல்லக்கூடியவர்களா இருப்பாங்க. அதனாலதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் ராத்திரி நேரத்தை இரவு நேரத்தை சொல்லாம பகல்ல, அதுலயும் அந்த முற்பகுதியில மக்கள் ஒண்ணு திரளணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல இது போன்ற நாள்லதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபிரௌனையும் அவன் படையினரையும் அழிச்சான். அந்த தகவல் ஆதாரபூர்வமான நபிமொழியிலே இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த நபிமொழிய அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய இந்த செய்திய பார்க்கணும்னு சொன்னா சஹீஹுல் புகாரி 3397, சஹீஹ் முஸ்லிம் 2083 இந்த ஹதீஸ்ல நம்ம பார்க்கலாம். இதுல என்ன சொல்றாங்க இந்த ஹதீஸ்லன்னா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா வந்தப்ப யூதர்கள் என்ன செஞ்சாங்க, முஹர்ரம் 10வது நாள்ல அந்த ஆசுரா நோன்பு இருக்குல்ல, அத நோன்பு பிடிக்கிறத பாக்குறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்களை பார்த்து கேக்குறாங்க, நீங்க எதுக்காக நோன்பு பிடிச்சிருக்கீங்க, இது என்ன நாள் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு யூதர்கள் சொல்றாங்க, இது ஒரு மகத்தான நாள். இந்த நாள்லதான் மூசாவையும் அவருடைய சமுதாயத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபிரௌன்ல இருந்து அழிச்சு, ஃபிரௌனையும் அவனுடைய சமுதாயத்தையும் அப்படியே செங்கல்ல மூழ்கடிச்சு
மூசா அலைஹிஸ்ஸலாமை பாதுகாத்தாங்க. எனவே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வுக்கு நன்றி தெரிவிக்கும் முகமா இந்த நாள்ல நோன்பு நோற்றாங்க. ஆகவே நாங்களும் இந்த நாள்ல நோன்பு நோக்கிறோம் சொன்னாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களை விட நாங்களே மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மிகவும் உரிமைக்குரியவர்கள், நெருக்கமானவர்களாகவும் இருக்கும். நீங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்தை நம்புனேன்னு சொன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாத்த ஈமான் கொண்டேன்னு சொன்னா, அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொண்டீங்கன்னா, அவருடைய கொண்டு வந்த வேதத்தின்படி நடக்கிறேன்னு சொன்னா, அந்த வேதத்துல என்ன இருக்குது? இறுதி தூதர் ஒருத்தர் வருவாரு, அவருடைய பெயர் எப்படி இருக்கும், அவர் தான் இறுதியா உலகத்துல இருந்து வரக்கூடிய தூதரா இருக்கிறாரு, அவரை நம்பணும், அவர் கொண்டு வரக்கூடிய வேதத்தை ஈமான் கொள்ளணும், நம்பிக்கை கொள்ளணும், அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கணும் இருக்கீங்களா, அதுக்கு மாறு செய்யக்கூடியவர்களா இருக்கீங்க இல்லையா? அவங்கள விட தகுதியானவங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு நெருக்கமானவங்க யாரும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, அவர்களும் அந்த நாள்ல நோன்பு பிடிச்சு பிற மக்களுக்கும் நீங்க எல்லாரும் இந்த ஆஷுராவுடைய நாள்ல நோன்பு வைங்கன்னு கட்டளை இட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ஹதீஸ அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு சொல்றாங்க, முஹர்ரம் 10வது நாள இந்த ஆசுரா நாள்ல யூதர்கள் அந்த நாளைக்கு அந்நியப்படுத்தி நோன்பு வைக்கக்கூடியவர்களா இருந்தாங்க. அந்த நாளை பத்தி கேட்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் நோன்பு வைத்து பிற மக்களையும் நோன்பு வைக்க சொன்னாங்க. இந்த ஹதீஸ் பாத்தீங்கன்னா இப்படி நிறைய ஒவ்வொரு விஷயங்களா எக்ஸ்ட்ரா கூட கூட போய் வந்துகிட்டு இருக்கு. இதே நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த ஹதீஸ்ல 2 அறிவிப்பாளர் தொடர்ல இன்னொரு இடத்துல வருது, அபூ மூஸா ரலியல்லாஹு சொல்றாங்க, கைபர் வாசிகள் யூதர் முஹர்ரம் 10வது நாள்ல ஆசுரா நோன்பு நோக்கி வந்தாங்க. அந்த நாள் அவங்க பண்டிகை நாளா கொண்டாடினாங்க. அவங்களுடைய பெண்களுக்கெல்லாம் அந்த நாள்ல ஆபரணங்கள் எல்லாம் அழகிய ஆடைகள் எல்லாம் அணிவிப்பாங்க. அதனால அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நாள்ல நீங்களும் நோன்பு பிடிங்கன்னு சொல்லி சொன்னாங்க இப்படிங்கிற செய்தி. இப்படி ஒவ்வொரு ஹதீஸ்லயும் ஒவ்வொரு விஷயங்கள் அதிகப்படியா சொல்லி வருது. அதனாலதான் பாருங்களேன், நிறைய பேரு இந்த முஹர்ரம் 10வது நாள் ரொம்ப பரக்கத்தான ஒரு நாளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவாங்க, நகைகள் வாங்குவாங்க, மத்த இதெல்லாம் வாங்குவாங்க. அப்படியே இருக்கு. ஆனா இதெல்லாம் இந்த ஹதீஸுகள் இதெல்லாம் சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ் இப்ப நம்ம படிச்சு காட்டினதெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் இதையெல்லாம் அங்கீகரிச்சிருக்கிறாங்க. தானும் அதை கேட்டுட்டு தானும் நோன்பு வச்சு அவங்களையும் நோன்பு வைக்க சொல்லியிருக்கிறாங்க, பிற மக்களையும். அந்த நேரத்துல சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இது யூதர்கள் செய்த ஒரு விஷயமா இருக்குதே, இது எப்படி அதே நம்ம செய்யறது அப்படிங்கிற. இன்ஷா அல்லாஹ் நான் அடுத்த வருஷம் ஹயாத்தோட உயிரோட இருந்தேன்னா பிற 9ல இருந்தும் நான் நோன்பு வைப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அடுத்த வருஷம் அவங்க உயிரோட இல்ல அப்படிங்கிற ஒரு செய்தியையும் அடுத்தடுத்து இதே தொடர்ல கொடுக்குறாங்க. அப்போ யூதர்கள் என்ன செய்யறாங்க, இத ஒரு பண்டிகை நாளா வச்சிருக்கிறாங்க. எதா ஆஷுரா நாள். இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா யூதர்கள் பண்டிகை நாளா 3 விஷயத்த எடுத்திருக்காங்க. ஒண்ணு மார்ச் மாதம், இன்னொன்னு ஆகஸ்ட், இன்னொன்னு 3வதும் அவங்கள்ட்ட விமர்சனமா கொண்டாடப்பட்டுச்சு. அது முஹர்ரம் மாசமா அந்த 10வது நாளா இருக்கலாம்ங்கிறது சொல்றாங்க. இது தப்சீர் மாஜிதில தப்சீர் தபரியில வருது அப்படிங்கிற செய்தியையும் இந்த இடத்துல நமக்கு இவங்க கசீர் ரஹ்மத்துல்லாஹ் கொடுக்குறாங்க. அப்ப இதையெல்லாம் நம்ம பார்க்கும்போது அவங்க பண்டிகை காலங்களா, அதாவது விழா காலங்களா 3 விஷயத்த 3 வருஷத்துக்கு 3 நாட்களா அவங்க தேர்வு பண்ணியிருக்கிறாங்க. அதுல ஒண்ணு இந்த ஆஷுரா நாள். அப்ப அந்த மாதிரி இந்த இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நம்ம ஒரு பண்டிகை நாளை தேர்ந்தெடுத்துக்கிடுவோம். நீங்க நான் சொல்றத நம்பல, எனக்கு எதிரா நீங்க போட்டிக்கு ஆளுகளை கொண்டு வர்றீங்கிறீங்க, அதையெல்லாம் பார்க்கட்டும் மக்கள் எல்லாம். அதோ நம்ம ஒரு பண்டிகை நாள்ல ஒரு பெருநாள்ல நம்ம அதை வைப்போம். அப்போ எல்லா மக்களும் பார்த்து இது உண்மையிலேயே சூனியமா இல்ல அல்லாஹ் கொடுத்த அற்புதமா அப்படிங்கறத பார்த்து தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அப்ப பாருங்க, இதுல இருந்து நமக்கு அழகான ஒரு சுண்ணாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கற்றுக் கொடுக்குறான். எந்த ஒரு வேலை செய்யனாலும் அதுக்குரிய நாள், அதுக்குரிய தேதி, அதுக்குரிய ஒரு ஒரு அழகான ஒரு ஏற்பாடை முன்னாடி இருந்து பண்ணிக்கிறணும் அப்படிங்கிறத இந்த அழகிய ஒரு திட்டமிடுதல். அத நம்ம அழகான முறையில அல்லாஹ் நம்ம கற்றுக் கொடுக்குறோம். எந்த ஒரு செயல் செஞ்சாலும் நம்ம அழகா திட்டமிட்டு நாலு நேரம் காலம் எல்லாத்தையும் குறிப்பிச்சு செய்யறது. அதுல நம்ம இந்த மாதிரி பெருநாட்கள்ல செய்யறது ரொம்ப விசேஷமா அழகானதா எல்லா மக்களும் சந்தோஷப்படக்கூடியதா பார்க்கக்கூடியதா இருக்கும். ஏன்னா அவங்க எல்லாரும் ரெஸ்ட்ல வீட்டுல இருக்கக்கூடிய நாளா இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும்.
இந்த இடத்துல வஹப் பின் முனப்பஹ் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட ஃபிரௌன், மூசாவே எமக்கும் உங்களுக்கும் இடையில ஒரு கெடுவை நீங்க நிர்ணயிங்க, நம்ம அன்னைக்கு வச்சுக்கலாம்னு சொன்னா, அதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எனக்கு இது பத்தி அல்லாஹ் எந்த ஒரு கட்டளையும் தற்போதைக்கு கொடுக்கல. அந்த கட்டளை அது அந்த கட்டளை வரட்டும், உன்னை நான் தனியா பார்க்கணுங்கிறதுதான் எனக்கு கட்டளை. அதனால என்ன சந்திக்க மட்டும் நீ வெளியே வந்திருக்காட்டி, நானே நீ இருக்க இடத்துல நான் வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தியை சொல்றாங்க. சொல்லிட்டு அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உமக்கும் எனக்கு இடையில ஒரு கெடுவை ஏற்படுத்தி கொள்வீராகங்கிற அந்த வசனம் அப்பதான் அல்லாஹ் தஆலா இறக்கி வச்சான். அப்ப ஃபிரௌன்ட்ட அந்த கெடுவை அந்த 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 தவணையை நிர்ணயிக்குமாறு நீங்க சொல்லுங்க மூசாவேன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அதை சொல்றாங்க. அதுக்கு ஃபிரௌன் அந்த போட்டி நடைபெறதுக்கு 40 நாட்கள் அதுக்கு இடையில வேணும்னு சொல்லி கேட்டான் அப்படிங்கிற செய்திய வஹப் பின் முனப்பஹ் ரஹ்மத்துல்லாஹ் சொன்னதா அது இந்த இடத்துல நமக்கு இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஃபிரௌனும் பேசியக்கூடிய செய்தி இடையில ஒவ்வொரு அறிஞர்களும் அவங்களுடைய கருத்தை இந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, இப்ப 58வது வசனம் நமக்கு என்ன சொல்லி காட்டுது, நம்ம 2 பேருக்கும் இடையில ஒரு நடுநிலையான ஒரு இடத்தை தேர்வு பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த வசனத்துக்கு இமாம் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹ், கதாதா ரஹ்மத்துல்லாஹ், சுத்தி ரஹ்மத்துல்லாஹ் இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நேர்மையான இடம், ஒரு மையமான ஒரு இடமா இருக்கட்டும் அப்படின்னு யாரும் அது பெரிய மீனிங்க சொல்லி காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம அப்துல் ரஹ்மான் பின் ஜயித் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, அந்த இடம் அனைத்து மக்களுக்கும் சமமானதா இருக்கணும். அங்க எந்த சத்தமோ, ஒரு சிலர் மறைச்சுக்கிட்டு பார்க்க முடியாம இருக்கக்கூடிய தடையும் இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட நிகழ்ச்சி நடக்கிறத எல்லா மக்களும் தெளிவா பார்க்கணும். அப்படி அனைத்து மக்களும் சமமா பார்க்கும் போதுதான் அதை எல்லாத்தையும் பார்த்து அவங்களால கிரகிச்சுக்க முடியும், எது நன்மை எது தீமை அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை அவங்க கொடுக்குறாங்க. ஒரு மையமான இடத்தை நம்ம ஏற்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய வசனத்துக்கு. அப்போ 57, 58, 59 இந்த 3 வசனத்திலையும் ஃபிரௌனும் மூசா அலைஹிஸ்ஸலாமும் பேசிக்கிறாங்க. நீங்க என்ன எங்களை ஏமாத்தி எங்க ஆட்சியை புடிச்சு நீங்க மக்களுடைய மெஜாரிட்டியை கொண்டு எங்களை வெளியேற்றலாம்னு நினைக்கிறீங்களா? நோ, அது உங்களைத்தான் ஏமாத்திரும். எங்கள்கிட்ட உங்களை விட கை தேர்ந்த சூனியக்காரர்கள் இருக்கிறாங்க. வாங்க ஒரு நாளை நிர்ணயம் பண்ணுங்க, அந்த நாள்ல நம்ம போட்டியை வச்சுக்கலாம்னு சொல்றதையும், அதுக்கு அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்துல பதில் சொல்றான். ஒரு நாள், அது ஒரு பண்டிகை நாள்ல, ஒரு திருவிழா நாட்கள்ல, ஒரு நல்ல நாள்ல நம்ம வச்சுக்கிருவோம். அப்ப நம்ம வைக்கும் போது மக்கள் அனைவரும் ராத்திரி நேரத்துலண்டா அவங்களுக்கு ஒழுங்கா தெரியாது, பகல் நேரத்துல அதுலயும் துஹாவுடைய அந்த நேரத்துல நம்ம வச்சுக்கிருவோம், ஒரு மைதானத்துல, பெரிய மைதானத்துலன்னு சொல்றாங்க. அதத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க. ஓகே, அடுத்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா 60வது வசனம். அதுக்கு பத்தி சொல்லும் போது பின்னர் ஃபிரௌன் திரும்பி சென்று தனது சூழ்ச்சியை ஒருமுகப்படுத்தி கொண்டு பின்னர் குறிப்பிட்ட இடத்திற்கு வந்தான். 60வது வசனம் பாருங்க. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய நண்பகத்தன்மையை நிரூபிப்பதற்கு ஒரு நல்ல தருணம், மக்கள் ஒன்று சேரக்கூடிய நேரம், அந்த இடம், இதெல்லாம் ஒரு இடத்த சொல்றாங்க. ஃபிரௌனும் தன்னுடைய ஆளுமைக்குட்பட்ட பகுதியில உள்ள சூனியக்காரர்கள் அனைவருக்கும் ஒன்று திரட்ட ஏற்பாடு செய்யறான். மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமும் ஆட்சியை கைப்பற்றக்கூடிய அந்த நோக்கத்தோட வந்திருக்கிறாங்க. அனைவரும் சேர்ந்து அவங்கள வீழ்த்துங்க அப்படின்னு ஃபிரௌன் அந்த மக்களுக்கெல்லாம் கட்டளையிடுறான். சுப்ஹானல்லாஹ். சூழ்ச்சியில இறங்குன சர்வாதிகாரி அப்படின்ற ஒரு ஹெட்லைன்ல இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் இங்க எழுதுறாங்க, உயர்ந்தோனாகிய அல்லாஹ் ஃபிரௌனை பற்றி தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வர்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ஃபிரௌனும் அந்த குறித்த நேரத்துல அந்த இடத்துல ஒண்ணு சேரணுங்கிறதான் பேசி முடிவு செய்யப்பட்டது. அதை தொடர்ந்து ஃபிரௌன் திரும்பி சென்றான் அப்படிங்கறதுதான் இந்த 60வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொல்றாங்க, பின்னர் ஃபிரௌன் திரும்பி சென்று தனது சூழ்ச்சிகளை ஒருமுகப்படுத்தி கொண்டு அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு வந்தான். அதைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த 60வது வசனத்துல சொல்றான்.
அடுத்து அல்லாஹ் சொல்றான், சுப்ஹானல்லாஹ், அவன் தன்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட நகரங்களுக்கெல்லாம் சூனியக்காரர்களை ஒருங்கிணைக்க அப்படி ஆரம்பிச்சான். எல்லா பக்கத்துல இருந்து சூனியக்காரர்களை வரவழைச்சான், ஒன்று சேர்த்தான். அவங்களுக்கு இடையில சூனிய கலை பரவலா மிகுந்த செல்வாக்கு பெற்றதா இருந்துச்சு. ஒவ்வொரு காலத்திலையும் பாருங்களேன், ஒவ்வொரு விஷயங்கள் மிகைத்து இருக்கும். கவிதைகள் மிகைத்து இருக்கும், இல்ல மற்ற மற்ற விஷயங்கள் இருக்கும். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல சூனிய கலை தான் மிகுதியா இருந்துச்சு. அப்ப அதனால அவங்க என்ன சொல்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்த மொஜிசாவை, அற்புதத்தை, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை, அதையும் சூனியம் சொல்றாங்க. இதத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு வசனத்துல சொல்லக்கூடிய செய்திய இந்த இடத்துல இமாம் கஸீர் கொண்டு வந்து காட்டுறாங்க பாருங்களேன். அல்லாஹ் கூறுகின்றான், கைதேர்ந்த சூனியக்காரர்கள் அனைவரையும் என்னிடம் அழைத்து வாருங்கள் என்று ஃபிரௌன் கூறினான். 10வது அத்தியாயத்துல 79வது வசனம். சுப்ஹானல்லாஹ், இதை யாருமே அல்லாஹ்விடமிருந்து வந்த அத்தாட்சி, இது அற்புதம், இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமான் கொள்றதுக்கு தேவையான ஒரு அழகான விஷயத்த நம்ம கிட்ட அனுப்பியிருக்கான் அப்படின்னு யாருமே பார்க்கல. யாரு? அவனும் அவனுடைய சமுதாயத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே சூனியம் தான் பார்த்தாங்க. அதனாலதான் இந்த இடத்துல சொல்றாங்க. அப்போ இந்த பேச்சுவார்த்தைக்கு பின்னாடி ஃபிரௌன் போய் நாடு நகரத்துல இருக்க அவனுடைய சக்திக்கு உட்பட்ட எல்லா பக்கத்துக்கும் ஆள் அனுப்பி சூனியர்காரர்களை அழைச்சுக்கிட்டு வர்றான். குறிப்பிட்ட நேரத்துக்கு அது நடத்துற. அது ஒரு பண்டிகை நாளா இருந்துச்சு. அப்ப சூனியக்காரர்கள் எல்லாமே திரண்டு ஃபிரௌன் தன்னுடைய அரசவை கட்டில உட்கார்றான். நாட்டோட முக்கிய பிரமுகர்கள்லாம் அவனுக்கு முன்னாடி அணிவகுத்து அப்படியே ஒரு பக்கம் நிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் குடிமக்கள் எல்லாம், அந்த நாட்டுல வாழக்கூடிய எல்லா மக்களும், வலது பக்கம் அவனுடைய பிரமுகர்களும், இடது பக்கம் மக்களும் நிக்கிறாங்க. இப்படி நிக்கும் போது மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கைத்தடியை ஊண்டிக்கிட்டு தன்னுடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட அங்க வராங்க. சூரியக்காரனுக்கு முன்னாடி அணிவகுத்து நிக்கக்கூடிய, சாதனை படைக்கிறதுக்காக நிக்கக்கூடிய அந்த சூனியக்காரர்கள் இவங்களை எல்லாம் பாக்குறாங்க. அந்த நேரத்துல பார்த்தா ஃபிரௌன் அவங்களை ஆர்வம் மூட்டிக்கிட்டு இருக்கான். நீங்க என்ன செய்யுங்க, நீங்க சரியான முறையில செஞ்சு இந்த ஹாரூனையும் இந்த மூசாவையும் நீங்க தோற்கடிச்ச. அப்படி தோற்கடிச்சா நாம வெற்றி பெற்றுட்டா உங்களுக்கு மிகப்பெரிய சன்மானம் கிடைக்கும். நிஜமாவே எங்களுக்கு சன்மானம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க. உங்களுக்கு சன்மானம் மட்டும் இல்ல, அதோட நீங்க என்னுடைய என் பக்கத்துல பெரிய நெருக்கத்துக்குரியவர்களாவும் ஆளாயிருவீங்க. அதனால நீங்க என்ன செய்யணும், திறமையா பயப்படாம நீங்க செய்யக்கூடிய கலைய திறம்பட செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூனியக்கார மக்களை சூனியம் செய்யறதுக்காக அழைச்சிட்டு வந்த அந்த மக்கள் எல்லாம் ஆர்வம் மூட்டிக்கிட்டு இருக்கான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படியெல்லாம் அவன் சொன்னாங்கிறத 7வது அத்தியாயம் 113 114வது வசனத்துல சொல்றான். அவர்கள் நாங்களே வெற்றி பெற்று விட்டால் எங்களுக்கு சன்மானம் ஏதும் கிடைக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபிரௌன்ட்ட கேட்டாங்க. அதுக்கான நிச்சயமா சன்மானம் கிடைக்கும், அதோட எனக்கு நெருக்கமானவர்களா நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா. அல்லாஹ் தஆலாவே சொல்லி காட்டுறான் அவனுடைய ஒவ்வொரு பேச்சும் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. அதை தொடர்ந்து 61வது வசனம் என்ன சொல்லி காட்டுறாங்கன்னு சொன்னா, அவர்களிடம் மூசா கூறினார், உங்களுக்கு கேடுதான், அல்லாஹ்வின் மீது பொய்யை புனைந்துரைக்காதீர்கள், வேதனை மூலம் உங்களை அவன் பூண்டோடு அழித்து விடுவான். இறைவன் மீது புனைந்துரைத்தவன், பொய் சொன்னவன் இழப்பை தள்ளிவிட்டான். அதனால மூசா அலைஹிஸ்ஸலாம் பாருங்க, இந்த இடத்துல வந்ததுமே அந்த சூனியக்காரர்கள், மக்கள், ஃபிரௌன், அவனுடைய பிரமுகர்கள் எல்லாம் ஒரு சைடுல கூடி நிக்கிறாங்க. ஆப்போசிட் சைடுல இருக்கிறது யாரு? பெரும் படையா? ஒருத்தரும் இல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் 2 பேர் தான் இருக்காங்க. அப்ப அவங்கள்ட்ட சொல்றாங்க, உங்களுக்கு கேடுதான், அல்லாஹ் மீது பொய்யை புனைந்துரைக்காதீர்கள். யார் இல்லாத பொருட்களை இருப்பதா காட்டி மக்களை உங்கள் செயல்களால் மாய வலையில சிக்க வைக்கிறீங்களோ, ஆள்படுத்துறீங்களோ, அது மோசமானது. ஏண்டா படைக்கப்பட்டவை போன்று தோன்றும், ஆனால் அது படைக்கப்பட்டு இருக்காது. அதன் மூலம் நீங்க அல்லாஹ் மீது பொய்யை புரிந்தவர்களா இருக்கிறீங்க. ஏன்னா சூனியக்காரர்களா தானே, மேஜிக்னா அது உருவானதா இருக்காது, மேஜிக் மாதிரி காட்டுறது. அப்போ இது இல்லாத ஒண்ணு இருக்கிறதா காட்டுறீங்க, அப்போ அது பொய்.
அப்ப இது அல்லாஹ், அதுலயும் நீங்க வந்திருக்கிறது யாரோட போட்டி போட வந்திருக்கீங்க? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேல. அப்போ அப்படிப்பட்ட பொய்யை நீங்க சொல்லாதீங்க. வேதனை மூலம் உங்களை அல்லாஹ் பூண்டோடு அழிச்சிருவான். அத நீங்க பயந்துக்கங்க. அல்லாஹ்ருக்கு தண்டனை, அதாவது கடுமையான தண்டனை மூலம் உங்களை அழிச்சிருவான். அந்த அழிவுக்கு பின்னாடி எதுவுமே எஞ்சி இருக்காது. அதனால அல்லாஹ்வின் மீது அதாவது பொய் சொல்லக்கூடியவன இப்ப அவன் கண்டிப்பா இழப்பத்தான் தழுவுவான் அப்படிங்கறத அந்த மக்களுக்கு அந்த நேரத்துலதான் எச்சரிக்கை செய்யறாங்க. அந்த அந்த களத்துல அந்த போட்டி நடக்கக்கூடிய அந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க. வாங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதரா இருக்கேன், நான் அல்லாஹ்விடம் அத்தாட்சிகளை கொண்டு வந்திருக்கேன். ஆனா நீங்க பொய்ய சொல்றதுக்கு தான் வந்திருக்கீங்க. அந்த பொய்யை யார் மேல சொல்ல வந்திருக்கீங்க? அல்லாஹ்வின் மீது சொல்ல வந்திருக்கீங்க. அப்படி சொல்ல வந்தா அல்லாஹ்வை பயந்துக்கங்க. அவன் மீது பொய் சொல்லக்கூடியவர்களை, புனைந்து உரைக்கக்கூடியவர்களை, இல்லாத ஒன்றை உருவாக்கி இருக்கிறதா காட்டக்கூடியவர்களை அல்லாஹ் கடுமையா தண்டிப்பான். அவன் அழிச்சான்டா எந்த ஒண்ணுமே மிஞ்சி இருக்காது, இழப்பு தான் இருக்கு. இத பயந்துக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. சொன்னா அந்த மக்களுக்கு கொஞ்சம் அச்சமும் பயமும் வருது. யாருக்கு? சூனியக்காரர்களுக்கு. அதத்தான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அதை அடுத்து அந்த 62வது வசனத்துல சொல்றான், மூசா அலைஹிஸ்ஸலாம் இதை சொன்னதை அடுத்து அவர்கள் தன்னுடைய நிலை குறித்து தமக்குடைய தர்க்கித்து கொண்டு மறைமுகமா ஆலோசனை செய்யறாங்க. ஆஹா, என்ன இவர் இப்படி சொல்றாரு? இந்த அதாவது ஒருவேளை இவர் சொல்றது உண்மையா இருக்குமோ? இந்த வசனத்தோட பொருளை பார்க்கையில அவங்களுக்குள்ள சர்ச்சை செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தீங்களா? மூசாவுடைய இந்த பேச்சு இறை தூதரின் பேச்சு மாதிரி தெரியுதே. அவங்க பேசிக்கிறாங்க. யாரும் சூனியக்காரர்கள். இது ஒரு சூனியக்காரரோட பேச்சு மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி அந்த சூனியக்காரர்கள்லாம் அவங்களுக்குள்ள பல கருத்துக்கள் வருது. இது அவங்களே சொல்லிக்கிறாங்க, இது அல்லாஹ் தான் மிக அறிந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பின்னாடி இன்னும் அதுக்கு சில கருத்துக்கள் சொல்றாங்க. அவங்க மறைமுகமா ஆலோசனை செஞ்சாங்க. நம்ம திட்டத்துக்கு மத்தியில நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கலந்து ஆலோசனை செஞ்சாங்க. அதத்தான் அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்போ அல்லாஹ்வுடைய தூதரான மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துல சொல்லையில அவங்களுக்கு ஒரு நடுக்கம் வருது. உள்ளுக்குள்ள ஒரு உணர்வு வருது. இவர் பேசுற பேச்சு சாதாரண மனுஷன் பேசுற மாதிரியோ இல்ல ஒரு சூனியக்காரன் பேசுற மாதிரியோ இல்லையே, இது ஒரு இறைத்தோறுதலோட பேச்சு மாதிரில இருக்குது. அப்ப என்ன செய்யலாம்னு அவங்களுக்குள்ள ஒரு உள்ளத்துல ஒரு மாற்றங்கள் அப்ப பேசிக்கிறாங்க. ஆனாலும் அந்த ரகசியமா அந்த அந்த திட்டத்தை வச்சுக்கிறாங்களே தவிர அவங்க என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளல அப்படிங்கறதான் இந்த இடத்துல பாக்குறோம். அதுக்கு அடுத்து என்ன செய்யறாங்க? 63வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், அவர்கள் மக்களிடம் 2 பேரும் சூனியக்காரர்களா இருக்கிறாங்க. இந்த சூனியத்தால் உங்களை இந்த பூமியில இருந்து வெளியேற்றவும் உங்களுடைய எடுத்துக்காட்டான வழிமுறையை அழிக்கவுமே விரும்புறாங்கன்னு முடிவு பண்றாங்க. எப்படின்னா, இந்த மக்கள் வந்திருக்கிறாங்களே, இவங்க என்ன செய்யறதுக்காக வந்திருக்காங்க? உங்களை இந்த ஆட்சியில இருந்து தூக்கிட்டு இந்த மக்களை எல்லாம் மதிமயக்கி உங்களுடைய முன்னோர்களுடைய அழகான வழிமுறை இருக்குல்ல, அதையெல்லாம் அழிக்கிறதுக்குதான் வந்திருக்காங்கிற முடிவைத்தான் எடுக்கப்படுது. அங்க அவனு சொல்றான், அந்த மக்களுக்கு ஊட்டப்படுது. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க? சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சூனியத்தை செய்யறதுக்கு போறாங்க. இப்ப இந்த சூனியம்னு சொன்னத, இது சூனியம் கிடையாது, இது இறைவனிலிருந்து வந்த அத்தாட்சி, உங்களுக்கு வந்த அழகான ஒரு சுப செய்தி, இத நீங்க நம்புங்கன்னு சொன்னா அவங்க நம்ப மாட்டாங்க. இந்த சூனியத்துக்கு எதிராக நாங்களும் சூனியத்தை கொண்டு வர்றோம்னு சொல்றாங்க. அப்ப வாங்க, உங்களுக்குள்ள ஒரு நாளை தயார் பண்ணி வச்சுக்கிறோம். அந்த நாள்ல எல்லா மக்களையும் ஒன்று கூட்டி அவர்களுக்கு இந்த மார்க்கத்தை பத்தி, இந்த இஸ்லாத்தை பத்தி, கொண்டு வந்த தூதுத்துவத்தை பத்தி, இந்த ஏகத்துவத்தை பத்தி சொல்லுவோங்க. இல்ல, அவங்க சூனியத்துக்காக நினைச்சு சூனியத்துக்காகவே போட்டி போட வர்றாங்க. அப்படி வரும்போது ஃபிரௌனும் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு நாளை, ஒரு பண்டிகை நாளை தேர்வு பண்றாங்க. அந்த நாள்ல அந்த சூனியக்காரர்களும் ஃபிரௌனும் நாட்டு மக்களும் எல்லாரும் ஒரு இடத்துல கூடிட்டாங்க. அவங்களுக்கு ஆப்போசிட்ல நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் நிக்கிறாங்க. நின்றா அந்த மக்களுக்கு முன்னாடி நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இங்க பாங்க, அல்லாஹ்வின் மீது பொய்ய சொல்ல நீங்க வந்திருக்கீங்க. அப்படி சொல்ல வந்தா, அல்லாஹ்வின் மீது பொய் சொன்னா அல்லாஹ் ஒரேதான் அழிச்சிருவான்.
அந்த பொய் சொல்லக்கூடிய மக்களுக்கு இழப்பை தவிர வேற எதுவும் இல்லை. அதனால அல்லாஹ்வை அஞ்சிக்கங்க. அல்லாஹ்வின் மீது பொய் சொல்றது உங்களுக்கு மிகப்பெரிய கேட்ட உண்டு பண்ணுங்கிறத சொல்லி காட்டுறாங்க. இதை கேட்ட உடனே அந்த சூனியக்காரர்களுக்கெல்லாம் ஒரு சலசலப்பு, ஒரு சஞ்சலம் வருது. அவர் பேசுறத பார்த்தா இறை தூதரோட பேச்சு மாதிரி இருக்கே, சாதாரண மனிதன் சூனியக்காரன் பேசுற பேச்சு மாதிரி இல்லையேன்னு சொல்லிட்டு. ஆனாலும் அவங்களுடைய பிழைப்பு, அவங்களுடைய தொழில், அவங்களுடைய அந்த பழக்க வழக்கம் எல்லாம் எப்படி இருக்குன்னா, அந்த காலத்துல சூனியக்காரர்கள் எதனால கௌரவப்படுத்தப்பட்டாங்க, அவங்களுடைய பிழைப்பே அதுவா தான் இருந்துச்சு. அவங்களுக்கு செல்வங்கள், அவங்களுடைய வருமானங்கள் எல்லாமே அந்த சூனிய கலையில செய்யறது மூலமா தான் அவங்களுக்கு. சோ அப்ப உடனே என்ன சொல்றாங்க, இல்ல இவர் என்னன்னா நம்மளுடைய ஆட்சி அதிகாரத்தை எல்லாம் தூக்கிட்டு நம்மளுடைய பழங்காலத்து பழமறை நடைமுறை அதெல்லாம் இல்லாமலாக்கிட்டு அவங்க ஆதிக்கத்துக்கு ஆட்சிக்கு வர்றதுக்காகத்தான் இப்படி சொல்றாங்க. அதனால நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது அப்படின்ற முடிவுக்கு வர்றாங்க. அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த வசனத்துல 64வது வசனத்துல சொல்லி காட்டுறான், உங்களின் சூழ்ச்சியை ஒருமுகப்படுத்திக் கொள்ளுங்கள், பின்னர் ஊரணியில் வாருங்கள். இன்று யார் மேலோங்குகிறாரோ அவருதான் வெற்றி வாகை சூடிவிட்டார் அப்படின்னு சொல்றாங்க. வாங்க வாங்க, நம்ம எல்லாரும் மொத்தமா சேர்ந்து ஒரு அணியில இருந்து நம்ம செய்யக்கூடிய நம்ம வந்த போட்டியில போட்டி போடுவோம், முயற்சி பண்ணுவோம். அப்பனா நம்ம தான் மேலோங்குவோம். இன்னைக்கு யார் ஜெயிக்கிறாரோ அவங்கதான் வெற்றி வாகை சூடுவார். அதனால உள்ளத்துல வந்த ஒரு நல்ல சிந்தனையை கூட அந்த பக்கம் ஓரமா ஒதுக்கிட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க செய்யக்கூடிய அந்த சூழ்ச்சியில, அவங்க செய்யக்கூடிய அந்த சூனியத்துல மும்புறமா இருக்கிறாங்க. அதத்தான் இந்த வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 63, 64வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். வாங்க அதை பார்ப்போம். இந்த 63வது வசனத்துல சூனியக்காரர்கள் என்னென்ன விமர்சனம் எல்லாம் பண்ணுனாங்கிறதான் இப்ப பாக்குறோம். அதையே தப்சீர்ல இமாம் நமக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கமா நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. என்னன்னா, அந்த அதாவது சூனியக்காரர்கள் தங்கள்கிட்ட ஒரு மாதிரி பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த மனிதரும் இவருடைய சகோதரம், இந்த மனிதர் யார சொல்லி காட்டுறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம், இவருடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமும் சூனியக்காரர்கள், சூனிய கலையை நன்கு கற்று நிபுணர்களா இருக்கிற மாதிரி தெரியுது. இன்று இவங்களை அதாவது இன்னைக்கு அவங்களையும் உங்களையும் உங்கள் சமூகத்தாரையும் வென்று மக்கள் மீது ஆதிக்கம் செலுத்த விரும்புறாங்க. அவங்க பேசிக்கிறாங்க, இந்த ஹாரூனும் மூசாவும் நம்மளை எல்லாம் வெற்றி பெற்று நம்ம சமூகத்தை ஆதிக்கம் செலுத்துறதுக்கு விரும்புறாங்க. அப்படி நடந்துட்டா இந்த 2 பேரையும் பொதுமக்கள் பின்பற்றுவாங்க. அப்ப என்ன செய்வாங்க, இந்த 2 பேரும் பிறவுனோடையும் அவனோட படையோடையும் போர் தொடுத்து அவனை வெற்றி கொண்டுறலாம். அதை தொடர்ந்து உங்களை இந்த பூமியில இருந்து வெளியேற்றிடலாம் அப்படிங்கறதா அவங்களோட திட்டம். அதனாலதான் நம்ம கிட்ட இந்த சூனியத்தை செஞ்சு காமிச்சுக்கிட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. இப்படி இருக்கிற நேரத்துல உங்கள எடுத்துக்காட்டான வழிமுறை இருக்குல்ல, அதையும் அழிக்க விரும்புறாங்க. அவங்க வாழக்கூடிய வாழ்க்கை எடுத்துக்காட்டான வாழ்க்கையா, ஒரு அழகான வாழ்க்கையா, அவங்க வழிமுறையா வர்ற வாழ்க்கையா, அதையெல்லாம் அழிக்கிறதுக்கு இந்த 2 பேரும் வந்திருக்கிறாங்க. அதையும் நீங்க கவனத்துல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூனியக்காரர்கள் பேசுறாங்க. அப்போ பாருங்க, சுப்ஹானல்லாஹ், இந்த சூனியக்காரர்கள் இப்படி சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த சூனியத்தினாலேயே அவங்க கண்ணியப்படுத்தப்பட்டு வந்தாங்க. அந்த சூனிய பார்ப்பதை கொண்டுதான் அவங்களுக்கு செல்வங்களும் வாழ்வாதாரங்களும் அவங்களுக்கு கிடைச்சுக்கிட்டு வந்துச்சு. அதனால அவங்க என்ன சொல்றாங்க, இது நம்மளுடைய வழிமுறை, நம்ம வழிமுறையை அழிக்கிறதுக்கு பாக்குறாங்க, நம்மளுடைய நாட்டை விட்டு விரட்டுறதுக்கு பாக்குறாங்க, ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு பாக்குறாங்க, நம்ம மேல ஆதிக்கம் செலுத்துறதுக்கு பாக்குறாங்க. இவங்களை இன்னைக்கு விடக்கூடாது, வாங்க நம்ம எல்லாரும் மொத்தமா சேர்ந்து ஒரு கை பாத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் என்ன செய்யறாங்க, வர்றதோட நம்மளை அடியோட இங்க இருந்து அழிச்சிட்டு நம்ம பூமியில இருந்து நம்மளை வெளியேற்றிட்டு இவங்க பதவியிலையும் பட்டத்திலையும் வர்றதுக்கா வர்றாங்க அப்படின்னு அவங்க பேசிக்கிறாங்க. இந்த விஷயங்களை பத்தி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லக்கூடிய ஒரு விளக்கம் இருக்குல்ல, அது நம்ம ஏற்கனவே முன்னாடியும் பார்த்திருக்கோம். பெரிய நீண்ட ஹதீஸ்னு பார்த்தோம் இல்லையா, அதுல கூட
எப்படி சொல்லி காட்டுறாங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, நம்ம ஆட்சி பொறுப்புல இருந்து சுகமான வாழ்க்கையில இருந்து அப்புறப்படுத்த திட்டமிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றேன். சுப்ஹானல்லாஹ். அப்ப பாருங்க, நம்ம ஆட்சி பொறுப்புல இருக்கோம், சுகமான வாழ்க்கையில இருக்கோம். இதையெல்லாம் நம்மள பறிச்சுக்கிட்டு விரட்டி விடுறதுக்கு தான் இவர் இந்த சூனியத்தை கொண்டுகிட்டு தன்னுடைய சகோதரரையும் கூப்பிட்டுக்கிட்டு வந்திருக்கிறாரு. விடக்கூடாது, இன்னைக்கு ஒரு கை பார்த்தாங்க. இந்த வசனத்துக்கு அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, மக்களுடைய கவனத்தை தன் பக்கம் இழுக்க விரும்புறாங்க இந்த 2 பேரும் அப்படின்னு சொல்றாங்க. முஜாஹிர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, உங்களுடைய சான்றோர்கள், அறிஞர்கள், மூத்தவர்கள் ஆகிய சென்ற வழியிலிருந்து நம்மள திருப்பிட அழிச்சிட நினைச்சுதான் இந்த 2 பேரும் வந்திருக்கிறாங்கன்னு பேசுறாங்க. சோ இப்படி ஒவ்வொருத்தரும் இந்த வசனத்துக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க, அலி ரலியல்லாஹு அவங்க ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க, முஜாஹிர் ரஹ்மத்துல்லாஹி அவங்க ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. சோ இப்ப என்ன நடக்குதுங்கிறத போய் பாத்துடலாமா? வாங்க பாக்கலாம். அதத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 64வது வசனத்துல சொல்லி காட்டுறான். உங்களின் சூழ்ச்சியை ஒருமுகப்படுத்தி ஒரே இடத்துல எல்லாரும் சேர்ந்து ஓரணிக்கு வாருங்க, அப்ப நம்ம வெற்றி பெறலாம்னு பேசிக்கிறாங்க. நீங்கள் அனைவருமே ஒரே அணியில திரண்டு வாங்க, உங்க கையில இருக்கிறத நீங்க கரெக்டான நேரத்துல மொத்தமா நம்ம போடுவோம். அப்போ அது பார்க்கக்கூடியவரை பிரமிக்க செய்யும். இவரையும் இவருடைய சகோதரையும் நம்ம வெற்றி பெற்றலாம், வெற்றி அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூனியக்காரர்கள்லாம் பேசுறாங்க. நம்ம தனித்தனியா செய்ய வேண்டாம், மொத்தமா எல்லாரும் சேர்ந்து செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இத யார் இன்னைக்கு இந்த சூனியத்துல செய்கிறாங்களோ, மேலோங்குறாங்களோ அவங்களுக்கு தான் வெற்றி வகை. அவரு வெற்றி வகை சூடிட்டாரு, அதனால நம்ம மொத்தமா சேர்ந்து செய்வோம்னு சொல்றாங்க. அப்போ நாமோ அவரோ யார் கை ஓங்கினாலும் அவரே இன்று வெல்வார். யாரு நம்ம செய்தா நம்ம வெல்லுவோம், அவருண்டா அவங்க வெல்லுவாங்க. அதனால நம்ம கையை ஓங்கிட்டா நம்ம ஜெயிச்சிட்டோம்னா நமக்கு இந்த அரசர் இருக்கிறாருல, யாரு பிராவுன், மாபெரும் வெகுமதிகளை தரதா வாக்கு கொடுத்திருக்கிறாரு. மூசா கை ஓங்கிட்டா அவர் வெற்றி பெற்றுட்டா மகத்தான தலைமை பதவியை அவர் அடைவார். அதனால அவரை அடைக்க விடக்கூடாது. நம்ம தான் இன்னைக்கு ஜெயிக்கணும். வாங்க மொத்தமா சேர்ந்து நம்மளுடைய சூனியத்தை, நம்மளுடைய தந்திரத்தை, நம்மளுடைய மந்திரத்தை, நம்ம கத்துக்கிட்டு வந்த வித்தைகளை இன்னைக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லி போட்டியில இறங்குறாங்க. இதுக்கு அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 65வது வசனத்துல சொல்லி காட்டுறான். காலு, அவங்க சொல்றாங்க எல்லாரும் மொத்தமா இந்த மாதிரி பேசி, யா மூசா, மூசாவே, இம்மா துல்கிய இம்மா நகூன அவ்வல மன் அல்கா, அதாவது மூசாவே, நீங்க முதல்ல போடுறீங்களா, அதாவது போட்டிய ஆரம்பிக்கிறீங்களா, அல்லது முதல்ல நாங்க போட்டிய ஆரம்பிக்கலாமா, எப்படி செய்வோம், எது உங்களுக்கு வசதி கேட்கக்கூடியவங்க இருக்காங்கல்ல, அந்த மாதிரி அவங்க கேக்குறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்துட்ட. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, கால பல் அல்கு ஃபைதா ஹிபாலுஹும் வஇஸியுஹும் வயுஹய்யலு இலைஹி மின் சிஹ்ரிஹிம் அன்னஹா தஸ்கா. அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இல்ல நீங்களே முதல்ல போடுங்க, அப்போ அவங்களுடைய அப்படின்னு சொல்றாங்க. யாரும் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க, இல்ல முதல்ல நீங்களே ஆரம்பிங்கப்பா, நீங்களே போடுங்கப்பா பாப்போம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க கையில வச்சிருக்கக்கூடிய கயிறுகளும், அவங்க கையில வச்சிருக்கக்கூடிய கம்புகளையும், அந்த கைத்தடிகளையும் அப்படியே போடுறாங்க. அந்த சூனியத்தின் காரணத்தினால அது அப்படியே நெளிஞ்சு போற மாதிரி, அப்படி வளைஞ்சு நெளிஞ்சு போறது மாதிரி மற்றவருக்கு அது காட்சி அளிக்குது. அது அந்த மாதிரி. இந்த நேரத்துல 67வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்களாம், அவங்க மனசுக்குள்ள ஒரு அச்சத்தை, ஒரு பயத்தை உணர்ந்தாங்களாம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். எவ்வளோ சூனியக்காரர்கள் மொத்தமா சேர்ந்து சதி திட்டம் பண்ணி கூடி பேசி நாளுகளை நிர்ணயிச்சு நேரங்களை குறிப்பிட்டு ஊர் உலகம் அந்த நாட்டு மக்களை எல்லாம் கூட்டிட்டு நின்றுகிட்டு எல்லாம் மொத்தமா செய்வோம்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டதுனாலதான் இங்க சிறப்பு பெற்றாங்க. இல்லாட்டி அவங்க சாதாரண மனிதர் தானே, ஒரு அச்சமும் பயமும் இருக்குமா இல்லையா? அப்ப அவங்களுக்கு ஒரு பயம் வருது மனசுக்குள்ள. இந்த இடத்துல பாருங்க அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னு சொல்லிட்டு, மூசாவே நீங்க அஞ்சாதீங்க. அல்லாஹ் தஆலா அடுத்த வசனத்துல சொல்றான் பாருங்களேன்,
68வது வசனம். அந்த 68வது வசனம், வாழ்க்கை மாஃபி யமீனிக்க தல்கஃப் மா சனஊ இன்னமா சனஊ கைது சாஹிர் வலா யுஃப்லிஹு சாஹிரு ஹைசு அத்தா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு அழகா சொல்றான். மூசாவே, நாம அவர்கிட்ட நீங்க பயப்படாதீங்க, நிச்சயமா நீங்க தான் வெற்றியாளர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அதனால நீங்க என்ன செய்யுங்க, உங்க கையில நீங்க வச்சிருக்கீங்கல்ல, அத அந்த தடிய தூக்கி போடுங்க, அப்புறம் பாருங்க விஷயம் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்போ இதுக்கு விளக்கம் சொல்லையில பாருங்க, பண்டிகை நாள் வந்ததும் மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமா கூடிட்டாங்க. சூனியக்காரங்கள்லாம் கண்கட்டி வித்தைகளோட எதிர்பார்ப்போட அவ்வளவு பேரும் திரண்டு வந்து நிக்கிறாங்க. சர்வாதிகாரியான அவனோட சேர்ந்து அவங்க கைகள்ல எல்லாம் கைத்தடிகளும் கயிறுகளும் இப்படி பார்த்தா அப்படி இருக்குது, வந்து நிக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அவங்களுடைய சகோதரனோட வந்து நிக்கிறாங்க. இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், அந்த சூனியக்காரர்கள் பற்றிய செய்தி எப்படிப்பட்டது தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து சூனியக்காரர்களுக்கு போட்டியா அவங்களுக்கு எதிரா நிக்கிறப்போ, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட, முதல்ல நீங்க போடுறீங்களா இல்ல நாங்க போடவா, நாங்க ஆரம்பிக்கவா இல்ல நீங்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. 65வது வசனம். அதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்லுங்க, இல்ல நீங்களே போடுங்க அப்படின்னு சொன்ன வசனம் 66. அப்போ சூனியத்தின் மூலம் நீங்க என்ன செய்றீங்கிறத நாங்க கண்டுகொள்வோம், அதோட உங்களுடைய உண்மையான நிலை என்னங்கிறது இந்த மக்களுக்கு தெரியும், அதனால நீங்களே ஆரம்பிங்க அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு நமக்கு விளக்கம் சொல்லி காட்டுறாங்க. இப்போ அவங்களுடைய கயிறுகளும் அவங்களுடைய கைத்தடிகளும் அந்த சூனியத்தோட காரணத்தால நெளியுது. அந்த நெளிகிற மாதிரி தோற்றமளிக்குது. இத பத்தி சொல்லும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 26வது அத்தியாயம் 44வது வசனத்துல சொல்லி காட்டுறான், அவர்கள் தங்கள் கையில் இருந்தவற்றை கீழே போட்ட போது பிர்அவுனின் கண்ணியத்தின் மீது ஆணையாக நிச்சயமாக நாங்களே வெற்றியாளர்களாகவும் என்று சொன்னாங்க. எப்படி போட்டாங்களாம், கையில இருக்க கம்பு தடியையும் கையில இருக்கக்கூடிய கயிறு குச்சிகளையும் போடையில பிர்அவுனின் கண்ணியத்தின் மீது ஆணையாக, அல்லாஹ்வின் மீது ஆணையாக ஒரு முஸ்லிம் சொல்லக்கூடிய வார்த்தை, ஒரு முஃமின் சொல்லக்கூடிய வார்த்தை, அல்லாஹ்வை நம்புனவங்க சொல்லக்கூடிய அந்த சொல். சுப்ஹானல்லாஹ். இந்த இடத்துல அவங்க சூனியக்காரங்க என்ன சொல்றாங்க, யார ஈமான் கொண்டிருக்காங்க, யார ரப்பா அவங்க எடுத்தாங்க, அதையே சொல்றாங்க. பிர்அவுனின் கண்ணியத்தின் மீது ஆணையா நிச்சயமா இன்னைக்கு நாங்க தான் வெற்றியாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய கைகள்ல இருக்கிறத போட்டாங்க. இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் 26வது அத்தியாயம் 44வது வசனத்துல. அதுக்கு அடுத்து 7வது அத்தியாயம் இருக்கு பாருங்க, அதுல 116வது வசனத்துல இன்னொரு வசனத்தையும் இந்த இடத்துல கொடுக்குறாங்க. அவர்கள் தங்கள்கிட்ட கையில இருந்ததை போட்டதும் மக்களுடைய கண்கள் வந்து அதன் வசப்படுத்திட்டாங்க, அவர்களை வந்து பீதி அடைய செஞ்சாங்க, மிகப்பெரிய சூனியத்தை அவர்கள் செய்து காட்டினார்கள். எதுவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய வேதத்துல அவனே சொல்லி காட்டுறான். அந்த மக்கள் வந்து ஒண்ணு சேர்ந்து இருந்தாங்களே, அவங்க வந்து கையில இருக்கிறது கம்பு தடி அந்த கயிறெல்லாம் போட்டதும் மக்கள்லாம் ஒரு பீதி ஒரு பயம், அந்த அளவுக்கு அவங்க கொண்டு வந்தாங்களாம். அப்ப அவங்க அவ்வளவு பெரிய சூனிய கலையை கற்று வச்சுட்டு இருக்கிறாங்க இல்லையா? அப்போ இத பார்த்தா அடுத்த வசனத்துல 66வது வசனம் பாருங்களேன். அப்போ அவங்களுடைய கயிறுகளும் அவங்களுடைய கம்பு தடிகளும் அந்த சூனியத்தின் காரணத்தால அப்படி நெளிகிற மாதிரி மக்களுக்கு பார்க்க தோற்றம் அளிக்குது. இது அல்லாஹ்வும் சொல்றான். அப்போ சொல்லிட்டு சொல்றான், அந்த சூனியக்காரர்கள் தன்னுடைய கரத்துல இருந்த கயிறு கம்பு இதெல்லாம் பாதரசம்ங்கிற ஒரு அமிலத்தை தடவி இருந்தாங்களாம் அதுல. அதன் காரணத்தினாலதான் அது அசைகிற மாதிரி அது அப்படி நெளிகிற மாதிரி மக்களுக்கு தெரிஞ்சுச்சு, அது ஓடுறது மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுத்துச்சு. இதெல்லாம் அவர்களுடைய தந்திரம், இது உண்மை கிடையாது. உண்மையிலேயே அது நெளியல, உண்மையிலேயே அது வளையல, உண்மையிலேயே அது போற மாதிரி செய்யல. ஆனாலும் இது அவங்களுடைய மந்திர தந்திரங்களோட விஷயமா இருக்கு. இந்த சூனியக்காரர்கள் வந்து பெரிய எண்ணிக்கை உடையவர்களா பெரும் குழுவினர்களா வந்திருந்தாங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்க கையில இருக்கக்கூடிய கைத்தடியையும் கயிறையும் கீழே போட்டதும் அந்த கணவாய் முழுவதும் அந்த ஒரு ஏரியாவை அவங்க பர்டிகுலர் ஏரியாவை சூஸ் பண்ணி இருந்தாங்க பாத்தீங்களா, அது பூரா அப்படி பாம்பா நிரம்பி
அப்படியே நெளிஞ்சுக்கிட்டு போறத மாதிரி ஒரு காட்சி. சுப்ஹானல்லாஹ். இப்பதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, பாக்குறாங்க. பார்த்துட்டு மனசுக்குள்ள ஒரு அச்சம் வருது, மனசுக்குள்ள ஒரு பயம் வருது. சுப்ஹானல்லாஹ், என்னடா 2 பேரும் வந்து நிக்கிறோம், பயப்படுமா, பயம் வருமா வராதா? நம்மளா இருந்தா என்ன செய்வோம், தலை தெறிக்க, என்ன சொல்லுவாங்க, பின்னங்கால் பிடநீர் அடிக்க ஓடி வருவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லையா? அப்ப ஆனாலும் 2 பேர் தான் இருக்கிறோம், அல்லாஹ் நம்மளோட இருக்கிறான். உங்க கூடயே நான் இருக்கிறேன், உங்களை பாத்துக்கிட்டே இருக்கேன், நீங்க போங்க, அவங்க கிட்ட அழகா நளினமா போய் சொல்லுங்கன்னு சொன்னான். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு நிகழ்வை பார்த்தது ஒரு அச்சம் வருது, ஒரு பயம் வருது மனசுக்குள்ள. அப்பதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூப்பிட்டு சொல்றான், நபியே மூசாவே, அஞ்சாதீங்க, நீங்க பயப்படாதீங்க, நிச்சயமா நீங்க தான் வெற்றி அடைவீங்க, அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. அதனால நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய கையில தூக்கி போடுங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான். அதாவது அந்த சூனியக்காரர்களுடைய குழப்பத்தால் பொதுமக்கள் எல்லாரும் குழப்பத்துக்கு ஆளாகி நிற்கும் போது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, தன்னுடைய வலக்கரத்துல வச்சிருந்தாங்களாம் அந்த கைத்தடிய, அத வந்து போடுறாங்க. அந்த அந்த சூனியக்காரர்களை பார்த்து ஏமாந்து போயிருவாங்களோன்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் தமக்குள்ள அஞ்சுனாங்க. ஆனா இப்ப ஏன்னா இவங்க வச்சிருக்கிறது வந்து சூனியம் இல்லையே, மந்திரம் இல்லையே, இது உண்மையான அத்தாட்சி, இது அல்லாஹ்வின் புறத்துல இருந்து வந்தது. அல்லாஹ் தன்னை தூதரா தேர்ந்தெடுத்து அழகான அத்தாட்சிகளோடு அனுப்பியிருக்கான். அதனால இப்படி இருக்கும்போது அந்த சரியான தருணத்தை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், நபியே, உங்களுடைய வலக்கரத்துல உள்ளத நீங்க அந்த கைத்தடியை கீழே போடுங்கன்னு சொல்றான். அதுதான் 69வது வசனம். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, அத போடுறாங்க. அத போட்டதுமே அது என்ன செய்யுது, அந்த கைத்தடி மிகப்பெரிய பாம்பா மாறி அப்படி விழுகுது. எப்படி இருக்கும்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த அந்த தடியை கீழே போட்டதுமே மிகப்பெரிய மலைப்பாம்பு இருக்குல்ல, அது மாதிரி மாறி அந்த அத சுத்தி இருக்கிறத, அது என்ன, அந்த பாம்பை பத்தி விவரிக்கிறாங்க பார்க்கலையா, பெரிய மலைப்பாம்பா மாறி அப்படி அச்சுறுத்துச்சான். அந்த அந்த அப்படியே ஒரு பயம் காட்டுது. அதுக்கு வந்து பாம்புக்கு நம்ம கால் இருக்குன்னு பார்த்திருக்கோமா? இல்ல, அது வயித்துல தானே ஊறி ஊறி போகும். இந்த இடத்துல இமாம் இப்னு கதீர் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இந்த இடத்துல சுப்ஹானல்லாஹ், அது மிகப்பெரிய மலைப்பாம்பா மாறி அச்சுறுத்துறதோட இல்லாம அதுக்கு கால்களும் கழுத்தும் தலையும் பற்களும் இருந்துச்சாம். சூனியக்காரர்கள் போட்ட கயிறுகளை எல்லாம், கைத்தடிகளை எல்லாம் தேடி தேடி ஒண்ணு விடாம எல்லாத்தையும் பிடிச்சு ஒரே முழுங்குல முழுங்கிருச்சான். இந்த காட்சிய அங்க வந்திருக்கக்கூடிய சூனியக்காரர்கள், அந்த நாட்டு மக்கள்கள், அங்க உட்கார்ந்து சிம்மாசனத்துல உட்கார்ந்து பார்க்கக்கூடிய பிராவுனுடைய அமைச்சர்கள் எல்லாரும் பாக்குறாங்க. முற்பகல்ல, அதாவது இப்ப அந்த காலை நேரத்துல தானே, பகலைக்கு முன்னாடி தானே இந்த நிகழ்வு நடக்குது. நல்ல பட்ட பகல்ன்னு சொல்லுவாங்க. அந்த வெளிச்சத்துல கண் கூட இந்த சூனியக்காரர்களும் பொதுமக்களும் பாக்குறாங்க. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், எந்த அளவுக்கு தெளிவா இருக்குது, எவ்வளவு பெரிய விஷயம் நடக்குது. இது இங்க நடக்கக்கூடிய அது வந்து அற்புதம், அற்புதம் நடக்குது. அல்லாஹ்வின் புறத்துல இருந்து வந்த அத்தாட்சி. இந்த ஆதாரம் வந்து தெளிவானதா இருக்கு. நிஜமாவே உண்மையான ஒரு அற்புதம். இந்த அற்புதத்துக்கு முன்னால, இந்த உண்மைக்கு முன்னால, அல்லாஹ்வின் அத்தாட்சிக்கு முன்னால சூனியங்கள் செயலிழந்து போயிடுச்சு. இதத்தான் இந்த அடுத்த தொடர்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். எப்படி முற்பகல்ல மந்திரவாதிகள் வரும்போது மந்திரவாதிகளா வந்தவர்கள் பிற்பகல்ல அந்த அந்த பகலோட அந்த கடைசி பகுதியில முஃமின்களா ஆயிட்டாங்க. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். இத பார்த்த உடனே இது உண்மை, இதுதான் நிதர்சனம், இது தெளிவானது, இது அற்புதம், இது சூனியம் இல்லைங்கிறது தெரிஞ்சதுமே அந்த சூனியக்காரர்கள் வந்த எல்லாரும் என்ன சொல்றாங்க, இது சூனியம் கிடையாது, இது உண்மையான இறைவன் இருந்து வந்த அத்தாட்சி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சஜிதால விழுந்து சஜிதாவில தள்ளப்பட்டாங்கன்னு சொல்றாங்க.
நாங்க மூசா ஹாரூனுடைய இறைவனை நாங்க நம்பிக்கை கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. 70வது வசனம் பாத்தீங்களா? இந்த சூரியக்காரர்கள் நடந்ததை நேரடியா பாக்குறாங்க. அவங்க சூனிய கலையில பெரும் நிபுணத்துவம் பெற்றவங்களா இருந்தாங்க. அதன் வகைகளையும் அதோடைய வழிமுறைகளையும் பயங்கரமா PhD பண்ணி தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. இந்த நேரத்துல இது என்னடா சூனிய கலைக்கு அப்பாற்பட்டதா இருக்கு. அதனால என்ன செஞ்சுட்டாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க செய்தி காட்டிய அந்த மோஜிசாவை, அந்த அற்புதத்தை, அந்த உண்மைய பார்த்ததுமே இது உண்மை, இதுல எந்த விதமான சந்தேகமே இல்ல, இது சூனியமா தந்திரமா ஏதோ ஒண்ணு கிடையாது, இது உறுதியான உண்மைன்னு நம்பிக்கை கொண்டு என்ன செஞ்சுட்டாங்க, சஜிதாவுல விழுந்துட்டாங்க. அப்போ எல்லாவற்றுக்கும் ஆற்றல் உள்ள ஒருவரால தான் இந்த மாதிரி செய்ய முடியும். எதையாச்சும் ஒன்ன பார்த்ததும் ஆகுன்னு சொல்லக்கூடிய சொல்லால உண்டாகக்கூடிய வல்லமை படைத்த இறைவனை தவிர இதை யாராலும் செஞ்சு காட்ட முடியாதுன்னு சொல்லி அந்த வல்லமை படைத்த இறைவனுக்கு சஜிதா செஞ்சுட்டாங்க. நாங்க அந்த ரப்பை ஈமான் கொண்டோம்னு நம்பிக்கை கொண்டுட்டான். சுப்ஹானல்லாஹ். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 26வது அத்தியாயம் 47 48வது வசனத்துல சொல்றான். அனைத்து அதாவது அனைத்துலகத்தையும் படைத்த இறைவன் மீது நாங்க நம்பிக்கை கொண்டோம், மூசா ஹாரூன் ஆகிய இறைவன் மீது நாங்க நம்பிக்கை கொண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த சூனியக்காரர்கள் அத்தனை பேரும் சஜ்தாவுல விழுந்துட்டாங்க. இத பத்தி சொல்லும் போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு முற்பகல் நேரத்துல சூரியக்காரர்களா இருந்த அவர்கள் பிற்பகல் நேரத்தில் உயிர் தியாகம் செய்ய துணிந்த மேன்மக்களா மாறிட்டாங்கன்னு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இதெல்லாம் தஃசீர் தபரில வருது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் ரெஃபரன்ஸும் கொடுக்குறாங்க. அப்ப பாத்தீங்களா, உண்மை எந்த இடத்துல உண்மையா அல்லாஹ் தஆலா உணர்த்தி காட்டுறானோ, உள்ளத்துக்கு தெரியுதோ, நஃப்ஸ ஒரு ஓரமா தூக்கி வச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு சமயனா வாத்தானா செவிமடுத்தோம் கட்டுப்பட்டோம்னு போகல, சமயனா அசைனாண்டு யூதர்கள் மாதிரி போனா சாபமும் கேடுந்தான். அதைத்தானே இன்னைக்கு ஒவ்வொரு மனிதர்களும் நிராகரிக்கக்கூடியவர்கள் செய்யறாங்க. இந்த இடத்துல சூனியக்காரர்கள் என்ன செஞ்சாங்க, நாங்க ரப்பி ஹாரூன் மூசா, நாங்க மூசா ஹாரூனுடைய ரப்ப நாங்க ஈமான் கொண்டுட்டோம் இப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல சொல்லும் போது இந்த சூனியக்காரர்களா இருந்தாங்கல்ல, அவங்க இறை நம்பிக்கையா மாறினவங்களுடைய எண்ணிக்கை அறிஞர்களுக்கு மேல கருத்து வேறுபாடு இருக்கு. அவங்க எவ்வளவு பேர் இருந்தாங்க, பெரும் கூட்டம் வந்தாங்கிறத பார்த்தோம் இல்லையா? அதுல முஹம்மது பின் காபு ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க 80,000 பேர் இருந்தாங்க. ஆனா சுத்தி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க 30,000 பேருக்கும் அதிகமானவங்க இருந்தாங்க. முஹம்மது பின் இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க இல்ல, அவங்க 15,000 பேர் இருந்தாங்க. காபுல் அஹ்பார் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க 12,000 பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து அல் அவுசாயி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, அந்த சூனியக்காரர்கள் அல்லாஹ்வுக்கு சிறப்படைந்து விழுந்த போது அவங்களுக்கு சொர்க்கம் அவங்களுக்கு காட்டப்பட்டுச்சு, அத அவங்க கண்ணால கண்டாங்கங்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். சயீத் பின் ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, அந்த சூனியக்காரர்கள் சினப்படைந்து அந்த நிலையில அந்த சஜ்தாவுல இருக்கும் போது சொர்க்கத்துல தான் இருக்கக்கூடிய இல்லங்களை கண்டார்கள்னு சொல்றாங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் எல்லாத்துக்கும் ஆற்றல் உள்ளவன். இதெல்லாம் எப்படி நடக்குமா, சாத்தியமா? நம்மளுடைய அறிவை வச்சுக்கிட்டு சிந்தனையை வச்சுக்கிட்டு கண்காட்சியை வச்சுக்கிட்டு பேசக்கூடாது இல்லையா? அப்போ எது எப்படியோ இங்க அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் ஒவ்வொருத்தரும் நம் எண்ணிக்கையில கூடுதல் குறைவு இருந்துட்டாலும் அந்த சூனியக்காரர்கள் அத்தனை பேரும் சஜ்தாவுல விழுந்தாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரே இறைவன்கிறத அந்த அல்லாஹ்வுக்கு பணிந்தாங்க, கட்டுப்பட்டாங்க, ஈமான் கொண்டாங்க. அதனாலதான் அங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, முற்பகலில் சூனியக்காரர்கள் பிற்பகலில் உயிர் தியாகம் செய்ய துணிந்து விட்டு மேன்மக்களா ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அவ பாத்தீங்களா? அப்போ ஒவ்வொரு அறிஞர்களும் அந்த இடத்துல அவங்களுக்கு சொர்க்கம் காட்டப்பட்டுச்சுங்கிறாங்க. ஒரு சிலர் சொல்றாங்க அந்த சொர்க்கத்துல அவங்க தங்க போடக்கூடிய இல்லத்தை அல்லாஹ் காமிச்சான், அந்த வீட்டை காமிச்சாங்கிறாங்க. அதனால அவங்களுக்கு என்ன நடந்துச்சு, என்ன நடந்தாலும் சரி நாங்க அதை பத்தி கவலைப்பட போறது இல்ல. நாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுடைய ரப்ப ஈமான் கொண்டோம்னு நம்பிக்கை கொண்டாங்க. அப்ப அடுத்து இனி என்ன நடக்கும்? மிகப்பெரிய விஷயம் நடக்கும்.
அப்ப பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு அழகா சூனியக்காரர்களை கை தேர்ந்த வல்லமை படைச்சு PhD பண்ணி அதனுடைய நுண்ணறிவோட கத்துக்கிட்டு வந்தவங்கள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு செகண்ட், ஒரு நிமிஷம் இந்த ஈமான கொடுத்தான் பாத்தீங்களா? இந்த ஈமான்ங்கிறது அல்லாஹ்விடம் புறத்துல இருந்து கிடைக்கக்கூடியது. இந்த ஹிதாயத்துங்கிறது, இந்த நேர்வழிங்கிறது, இந்த அல்லாஹுவ ஒருத்தன் ஏத்துக்கிறது இருக்குதே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கு நாடுறானோ அவங்களுக்கு தான் கொடுக்குறான். நம்ம ஈமான்தாரிகளா அல்லாஹ் ஆக்கியிருக்கான். நம்மள செலக்ட் பண்ணியிருக்கான். ஆனா அந்த ஈமான்ல நாம உறுதியோட இருக்கணும். அந்த ரப்பல் ஆலமீன்ட்ட அவனுடைய வசனங்களை எல்லாம் ஓதும்போது, அவனுக்கு சுஜூது செய்யும் போது, யா அல்லாஹ் நீ கொடுத்த ஈமான பரிபூரணமா குடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் அந்த ஈமானிய உணர்வோடு, இஹ்லாஸோடு, தக்குவாவோட உன்னை அஞ்சி நாங்க அமல் செய்யக்கூடிய மக்களா ஆக்கி வை யா அல்லாஹ். யா அல்லாஹ் உன்னுடைய வசனங்களை எல்லாம் நாங்கள் கேட்டு அழகான முறையில் செயல்படக்கூடிய மக்களா எங்களை ஆக்கி யா அல்லாஹ். எவ்வளவு பேர் இந்த வசனங்களை கேட்டோம், உன்னுடைய தூதரை பார்த்தோம், உன்னுடைய அத்தாட்சிகளை கண்ணுக்கு முன்னாடி கண்டு நிராகரித்தவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கூட்டத்துல எங்களை சேர்த்துறாத யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களையும் எங்களுடைய சந்ததிகளையும் எங்கள் உற்றார் உறவினர்கள் எங்கள் நண்பர் சமுதாயம் இந்த உலகத்தில் உண்டான முஃமினான முஸ்லிம்கள் அனைவரையும் ஈமானில் உறுதி உள்ளவர்களாக நல்ல சாலிஹான அமல் செய்து உன்னுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய நன்மக்களாக, மேன்மக்களாக, உயிர் தியாகிகளாக, சித்தீகங்களாக, சுஹதாக்களாக எங்கள் அனைவரையும் நீ ஆக்கி வை யா அல்லாஹ். நாங்கள் அமல் செய்யறதுக்கு ஈஸியாக்கி கூடிய அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நம்ம துஆ செய்யுமா வேணாமா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தின் மூலமா நம்மளுடைய ஈமானிய உறுதி, நம்மளுடைய நம்பிக்கை, அல்லாஹ்வுடைய வசனம், இது ஒவ்வொன்றும் அல்லாஹ்வுடைய வசனம், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள். இது ஒரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வார்த்தைகள் இல்ல. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சொந்த கருத்துக்களும் இல்ல. இது ஒவ்வொன்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயம் அவர்கள் எப்படியெல்லாம் நிராகரித்தார்கள். அப்படி நிராகரிக்கும் போது எப்படி அல்லாஹ் தஆலா அவனுடைய பணியை செய்யறதுக்காக தூதர்களை தேர்ந்தெடுத்தான், தன்னிடமிருந்து அழகான வகை மூலம் வழிகாட்டுதலை கொடுத்தாங்கிறத நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஏன் நம்ம வழி தவறி போயிடக்கூடாது, நிராகரிப்புல போயிடக்கூடாது, ஈமான இழந்துடக்கூடாது, ஷிர்க்குக்கு போயிடக்கூடாது, குஃப்ரின் பக்கம் போயிடக்கூடாது, அல்லாஹுடைய கோபத்துக்கும் தண்டனைக்கும் ஆளாகிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு அழகான ஒரு செய்திய நமக்கு இந்த சூரா தஹால அழகான முறையில சொல்லி காட்டுறான். அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ் நாங்கள் கேட்டோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் கட்டுப்படக்கூடிய மக்களாக, யா அல்லாஹ் செயல்படக்கூடிய மக்களாக நீ எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் நீ நிராகரிக்கும் போக்கிலிருந்து நாங்கள் அறிந்தோ அறியாமலோ, தெரிந்து தெரியாமலோ, யாரும் விளையாட்டாக, பொறுப்போக்காக, மறதியாக உனக்கு இணை வைக்கிறது இந்த ஷிர்க்குக்கு போகிறதுல இருந்து எங்கள் அனைவரையும் பாதுகாத்து, முனாஃபிக் தனத்திலிருந்து எங்கள் உள்ளத்தை பாதுகாத்தருள்வாயாக யா அல்லாஹ். எங்கள் சந்ததிகளை பாதுகாத்தருள்வாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் அழகிய முறையில் இந்த செய்தியை பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய மக்களாக, பிற மக்களுக்கு இதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தக்கூடிய அழகிய வாழ்க்கை வாழக்கூடிய மக்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி அற்புரிவாயாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك نشهد ان لا اله الا انت نستغفرك ونتوب اليك. سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.